ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சூப்பரான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது நம்ம இந்த பிரபஞ்சம், கடவுள்னு சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம், ஏதோ ஒரு சக்தி, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதை நான் வந்து இந்த பிரபஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த பிரபஞ்சத்தின் பார்வையில் எல்லாரும் ஒன்று தாங்க. பிரபஞ்சத்தின் பார்வையில் எல்லாரும் ஒன்று தான். சரிங்களா? நம்ம பிறந்து வளர்ந்து ஆளாயிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறார், ஒருத்தர் ஏழையாக இருக்கிறார், ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கிறார், ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார், ஒருத்தர் ஃபேமிலிக்குள்ளே நல்லா அன்பாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஃபேமிலியில் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. வீடு வாசல் காரு பங்களா இப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பேர் ஒன்றுமே இல்லாமல் குடிசையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் கடவுள்கிட்ட, இந்த இயற்கையில், இந்த பிரபஞ்சத்திட்ட எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் படிச்சிருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே நானும் தம்பி அக்கா தங்கச்சி 4 பேர் இருக்காங்கன்னா, அம்மா அப்பா எல்லாருக்குமே ஒரே மாதிரி கண்ணோட்டத்தெலாம் பார்ப்பாங்க இல்லைங்களா? நம்ம அம்மா அப்பா நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுல ஒரே மாதிரி தான். அதே மாதிரி தாங்க இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள படைப்பில் எல்லா அத்தனை பேரும் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் எல்லாருடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்காக தான் இருக்காரு. ஆனால் சில பேர் நல்லா இருக்காங்க, சில பேர் நல்லா இல்லாமல் இருக்காங்க. அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இருக்காங்க, ஒரு பிள்ளை அழுதுட்டுருக்கு, ஒரு பிள்ளை சும்மா அது பாட்டுக்கு செவனின்னு இருக்குது. அப்போது அம்மா யாரை தூக்கி பால் கொடுப்பாங்க, யாருக்கு உணவு கொடுப்பாங்க? அந்த அழுகிற பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. அழுகாத பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இதுதாங்க கான்செப்ட். இது பேசிக் கான்செப்ட். இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கணும். கேட்டால் பிரபஞ்சம் கொடுப்பாங்க. இப்போ எப்படி அம்மா அழுத பிள்ளைக்கு பால் கொடுக்குறாங்களோ, அதுபோல் நம்ம கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன வேணுங்கிறத கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சம். இவங்களுக்கு இது தேவையில்லை, அதனால் அவங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ கொடுக்கலாம். கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கொடுப்பாங்க. எப்போ கொடுப்பாங்க? நம்ம கேட்கும்போது மட்டும்தான் கொடுப்பாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போது கடவுள்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அழுகுவோம். ஏன் நீ என்னை மட்டும் இப்படி படைச்ச? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ தொந்தரவை கொடுக்குற? நான் இப்படி இருக்கேன், ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் நல்லா இருக்காங்களே, அவன் நல்லா பணக்காரனாக இருக்கானே, அவனுக்கு நல்ல உடல்நிலை நல்லா இருக்குது, அவனுக்கு நல்லா செல்வ செழிப்பு இருக்கே, அவங்கள்ட்ட நல்ல உறவு முறைகள் இருக்குது, இப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை போய் கடவுளை தான் திட்டுவோம். நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரியாது. நம்ம அந்த நேரத்துலையும் போய் யார் திட்டிகிட்ருப்போம்? கடவுளை தான் திட்டுவோம். அங்கே குறை அங்கே யார்கிட்ட இருக்குது? அவன்கிட்ட இருக்குது அந்த குறை. இப்போது இவ்வளோ கஷ்டத்தை யார் கொண்டு வந்து வச்சுக்கிட்டது? ஒருத்தருக்கு இவ்வளோ கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை யார் ஏற்படுத்திக்கிட்டது? அவர் தான். இந்த சீக்ரெட்டுங்கிற புக்கில் சொல்லியிருப்பாங்க. அதை தான் என் வீடியோலையும் நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை நம்மளுடைய பாஸ்டோட நினப்புகள். நம்ம பாஸ்டில் என்ன திங்க் பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி ஃபீலிங் கொடுத்தோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நிற்கிது. அப்போது இன்றைக்கி நம்ம அதே மாதிரி ஃபீலிங்கில் இருந்து, நல்ல ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதாக கிடைக்கும். பேட் வைப்ரேஷன் அன்னைக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்றைக்கே இருப்பீங்க. அதே பேட் வைப்ரேஷனை இன்றைக்கும் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அதை தான் இருக்க போகிறீங்க. அப்போது நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வேணுமா, நெகட்டிவ் வைப்ரேஷன் வேணுமா அப்படின்னு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. போய் கடவுளை போய் நீ தான் பண்ணணுன்னு அவனை திட்டுறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணினேன், என்னை மன்னிச்சுட்டு நீ வேண்டி பார்த்துங்க, இந்த தப்பை நீங்கள் அடுத்து செய்யவே மாட்டீங்க. இதுதான் செல்ஃப் ஹீலிங் மெத்தட் இருக்குது. ஓப்பனோ ப்ரேயரு, தமிழில் அன்பு தியானம்னு சொல்கிறாங்க. ஹீலர் பாஸ்கர் ஐயா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, அன்பு தியானம் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஓப்பனோ ப்ரேயர் தான் அந்த அன்பு தியானம்ங்கிறது. அன்பு தியானம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஈஸி. யார் வேணால், எப்போ வேணால், எந்த நேரத்தில் வேணால் பண்ணலாம். தூங்கும் போது பண்ணுறீங்களா பண்ணலாம், ட்ராவலில் பண்ணுறீங்களா பண்ணலாம், சாப்பிடும்போது பண்ணலாமா பண்ணலாம், சமைக்கும்போது பண்ணலாமா பண்ணலாம், வீட்டு வேலைகள் செய்யும்போது பண்ணலாமா பண்ணலாம்,
ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் பண்ணலாம். இல்லை நம்ம மேலதிகாரி நம்மளை திட்டிகிட்டு இருக்காரு அப்போ பண்ணலாமா பண்ணலாம். எப்போ தோணுது எப்போ வேணால் பண்ணலாம். நேரம் காலம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அந்த அன்பு தியானம் பண்ணுறதுக்கு நேரம் காலம் எதுவுமே இல்லை. எப்போ வேணால் எந்த நேரத்தில் வேணால் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான மெத்தட் தான் இது. நானுமே என் லைஃப்பில் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். விளையாட்டுக்கு யூடியூப் பார்த்துட்டு தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது. இப்போ ஆத்மார்த்தமாக நான் சொல்லும்போது இன்னும் நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் எனக்கு என் வீட்டு ஃபேமிலி மெம்பருக்கும் நல்லாவே ரிசல்ட் காமிச்சிட்ருக்குது. அதனால் எல்லாருமே இதை நம்ம பயன்படுத்தணும். அப்போது இந்த ஓப்போனோபோனோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு சொல்கிறோம் வரோம் போகிறோம் கிடைக்கும். அதாவது சொல்ல 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 நம்ம மனசை நம்மளே சுத்தப்படுத்திகிட்டு இருக்கோம். எப்படி ஒரு வீட்டில் வந்து அதை கண்டுக்காமல் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒட்டடையில் இருந்த அழுக்கு தூசி எல்லாம் படிஞ்சு அப்படியே இருக்கும். வீட்டுக்குள்ளே ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி இருக்கும்? அப்படியே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், ஒட்டடை தொங்கும், எட்டுக்கால் பூச்சி இருக்கும், கரப்பாம்பூச்சி இருந்தால் அது இருக்கும், இத்தனை அனைத்தும் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் சுத்தம் பண்ணவே இல்லை. அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே நிறைய அழுக்குகள் இருக்கும், நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கும். அதை நீங்கள் பூட்டி போட்டு வச்சுட்டு அதுக்கு வந்து ரிமூவ் பண்ணாமல் எதையுமே பண்ணாமல் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அழுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். 2 வீலர் வாங்கியிருக்கீங்க, கொஞ்ச நாள் ஓட்டுறீங்க, ஒரு 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 3 மாதமாக ஓட்டாமல் விட்டுருங்க. நல்லா ஓடிட்டு இருந்த அந்த வண்டி வந்து ஓடாமல் போயிடும். பேட்ரி வீக் ஆகிடும், டயர் பஞ்சர் ஆகிடும், இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள் துரு பிடிச்சிடும், இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் வரும். அது மாதிரி தாங்க நம்ம மனசில் இருக்க அழுக்கை எடுக்காமல் விட்டுட்டோம்னா அது மேலே டம்பாகி நம்ம மனசே ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆகி பேட் ஸ்மெல் துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும். அப்போ அதை வந்து எடுத்து வெளியில் போடணும். அப்போ அதை எடுத்து வெளிப்படுறதுக்கு நிறைய மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நிறைய இருக்குது. நம்மளுடைய குறிக்கோள்களும் வெளிப்படுத்துதலும் சொல்லியிருக்கேன். நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்போது அதை ஃபஸ்ட்டு மனசில் விதை போடணும். விதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? அதை மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்படுத்துதலும் டெக்னிக். நம்மளுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இருக்குது. முக்கியமானது பேசிக் எல்லாருக்குமே யூஸ் ஆக வேண்டியது தான் இந்த ஓப்போனோபோனோ ப்ரேயர். ஓப்போனோபோனோ ப்ரேயர் வந்து 4 சென்டென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை தாங்க இருக்குது. இதுக்குள்ள மேலே ஒரு வார்த்தை கடைசியாக ஒரு வார்த்தை 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கலாம். இப்போது வந்து ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, இது 2க்கு நம்ம பார்த்துடலாம். ஐ எம் சாரி அப்படின்னா நான் ரொம்ப வருந்துறேன், நான் இந்த விஷயத்துக்காக நான் ரொம்ப வருந்துறேன், அதனால என்ன மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, இதுதானே அர்த்தம் அது. அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அது என்ன மாதிரி விஷயமா இருக்கா? நம்ம பாடிக்கே நம்ம ஹெல்த்து. இந்த ஓப்போனோபோனோ ப்ரேயரை வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெல்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வேலை வாய்ப்புக்கு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட அன்றாட தேவைகள் என்ன இருக்கோ அந்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓப்போனோபோனோ ப்ரேயரை நமக்கு என்ன மாதிரி விஷயத்துக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஹெல்த்துக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த்துக்கு எடுக்கிறீங்கன்னா இப்போது ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ 2 வார்த்தை எடுத்துக்கிறீங்க. இப்போது நம்ம ஃபிட்டாக இல்லாமல் ரொம்ப குண்டாக நம்ம வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்காமல் இருக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய உடல் ஷேப் மாறும். நம்மளுடைய உடல் எடைக்கு காரணம் நம்ம கண்ணாப்பண்ணான்னு சாப்பிட்றது தான். சரிங்களா? அப்போது நம்ம ஒரு ஜங்க் ஃபுட் எடுக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே போடுறோம், இல்லை நமக்கு ஃபில் ஆகிடும் ஓரளவு, எல்லாமே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனால் அதையும் வந்து நம்ம ருசிக்காக அதை சாப்பிடுவோம். அப்போ ருசிக்காக சாப்பிடும்போது என்ன ஆயிரும்? நம்மளுடைய உடம்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க இன்னர் ஆர்கான்ஸ் எல்லாமே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். அதை செரிமான சக்தியிலேருந்து ரெஸ்ட் கொடுக்குற நேரத்தில் கொடுக்காம நம்ம எப்போ பாரு அதுக்கு நம்ம ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நமக்கு மட்டும் ஒரு வேலை செஞ்சு டயர்ட் ஆச்சுன்னா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுக்கிறோம்ல. அப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ அது கொடுக்காம இருந்து நமக்கு இது நம்ம தெரிஞ்சு செய்கிறோமான்னு பார்த்தா இல்லை. நம்மளுடைய இன்னர் ஆர்கான்ஸுக்கு நம்ம தெரியாம தான் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் மை டியர் இன்னர் ஆர்கான்ஸ், ஐ ஆம் சாரி, நான் வருந்துறேன், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ,
நான் இப்படி பண்ணிவிட்டு இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்களுடைய பாடி கண்டிஷனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி சொல்லி பாருங்கள். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. இந்த 2 வார்த்தையை சொல்லிக்கிட்டே நீங்கள் இருக்கும்போது ஆள் மனசில் போய் பதிஞ்சிரும். அடுத்து வந்து நம்ம அந்த ஃபுட்டை எடுக்கிறோம், ஜங்க் ஃபுட்டை எடுக்க போகும்போது அப்போ நமக்கு தோணும், நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். அப்போ நமக்கு தோணும். அந்த ஃபீலிங்ஸை கொண்டு வரதுக்கு தான் இந்த 2 வார்த்தையும். சரிங்களா? ஓகே. அடுத்து தேங்க்யூ, ஐ லவ் யூ. தேங்க்யூ, ஐ லவ் யூ எதுக்கு சொல்கிறோம்? என்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. அதுக்கு நான் உங்களுக்கு அன்பு செலுத்துகிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு இந்த 2 வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அவ்வளோ ஒரு இது. நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூன்னு நீங்கள் உங்களோட பாடிக்கு சொல்ல 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 அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட்டே கிடைக்குங்க. நீங்களாம் நம்பவே மாட்டீங்க. என்னுடைய பாடி கண்டிஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாரத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 700 கிராம் குறைஞ்சிருக்குது. நான் ஒன்றுமே பண்ணல, இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். அழகாக ஒரு ரிசல்ட் எனக்கு காமிச்சிருக்குது. அதே போல் பணம், மணி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. போல் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனமாக அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது கூட தெரியாமல் அது எல்லாத்தையும் இறுக்கி பணத்தை பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பணத்துக்குள்ளே வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்போது மனசார சொல்லணும், மை டியர் மணி, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. வந்து ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வேலை வேணுங்கிறதுக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு வேணுமா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதோட பேசிக்காக புரிஞ்சுக்கணும். இந்த 2 வார்த்தைக்கான பேசிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அதை அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அறியாமல் அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை மாற்றி கொடுக்கும். அந்த மனநிலை வந்து நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த 4 வார்த்தையும் நம்ம ரெகுலராக சொல்லிக்கிட்டே வரணும். நான் 2 வீலரில் போகும்போது யூனிவர்ஸ்கிட்ட பேசிட்டு போவேன், மணிகிட்ட பேசிட்டு போவேன், ஹஸ்பண்ட்கிட்ட பேசிட்டு போவேன். உங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த அன்னைக்கு சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு முழுக்க அதை பேசிக்கிட்டே வரலாம். குழந்தைங்கள நம்ம என்ன ஒரு நேரத்தில் நம்ம தெரியாமல் திட்டோம் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட நம்ம மனசார மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே வரணும். இன்னொரு பார்த்திங்கன்னா, இந்த இந்த விஷயத்தை வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் யூஸ் பண்ணும்போது அவங்க மேலே இன்னும் ரொம்ப அஃபெக்ஷன் வருது. அவங்களும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல ரியாக்ட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்கிறதுனால எனக்குள்ளேயும் மாற்றம் வருது. என்னோட மாற்றம் வந்து அவங்களுக்கும் போய் அவங்களும் அதை மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே தேவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல இந்த அன்பு தியானத்தை பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூஸ்.